friends, welcome to my channel. நான் உங்க சிவரந்தினி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இந்த ரெட் கலர் குர்த்திக்கான எலகண்டான ஒரு கிறிஸ்மஸ் மேக்கப் லுக் தான் வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஐப்ரோஸ் மட்டும் எடுக்கல, கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த மேக்கப் லுக்கில் வந்து ப்ளஷ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம மேக்கப் பண்ணியிருக்கிறவங்கிறது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து எந்த மாதிரி ப்ளஷ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னிக்ஸும் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து மேக்கப் பண்ணிட்டு வெளியே போகிறதுக்கு வந்து பயப்படுவோம், நம்ம ஊர் சைடு இருக்கிறது கேர்ள்ஸ் எல்லாம். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து நீட்டாக இருக்கும், சப்பிளாக இருக்கும். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சோப் போட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷஸ் இருந்ததுனால வந்து ஃபேஸ் வாஷஸ் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு டோனிங் ஸ்டெப் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் வந்து அப்ளை பண்ணணும். மாய்ஸ்சரைசேஷன் க்ரீமுக்கு வந்துட்டு நான் லாக்டோகலமைன் தான் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்துட்டு என்ன க்ரீம்ஸ் நீங்கள் நார்மல் டே டைம்ஸில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் வந்து நம்மளோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பிங்கிஷான க்ளோ வந்து கொடுக்கும் நம்ம ஸ்கின்க்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். க்ரீம் வந்து நல்லா ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் வந்து உங்கள் ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் ஆன் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா கேர்ள்ஸ்? நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ரைமர் வந்து எடுத்துக்கிறேன். ப்ரைமர் வந்து நான் இன்றைக்கி மேக்கோட ப்ரைமர் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ப்ரைமர் வந்து இந்த மாதிரி டாட்டாக வந்து ஸ்கின்னில் வச்சுட்டு ஃபேஸில் அது ஃபேஸ்க்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வந்து டைம் கொடுங்க. ஒரு 1 மினிட்லேருந்து 1.5 மினிட்ஸ் வரைக்கும் வந்து இந்த ஸ்கின்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம மேக்கப் வந்து நல்ல ஒரு பேஸாக வந்து ப்ரைமர் இருக்கும். ப்ரைமர் நம்ம போட்டு வந்து மேக்கப் பண்ணோம் அப்படின்னா மேக்கப்பே வந்து கொஞ்சம் வேறு லெவலாக வந்து ரிசல்ட் வரும். ப்ரைமர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் வந்து நான் கலர் கரெக்டிங் வந்து பண்ணுறேன். அதுக்கு வந்து எலைகல் ப்ரோவில் இருந்துட்டு வந்து ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்திருக்கேன். எங்கே எனக்கு கொஞ்சம் டார்க் பிக்மெண்டேஷன் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் வந்து நான் டச்சப் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப வந்து ஆரஞ்சு கரெக்டரை போட்டு ரொம்ப ஆரஞ்சிஷாக வந்து பண்ணல. லைட்டாக எனக்கு எங்கெங்கே வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் வந்துட்டு ஒரு டேம் பியூட்டி பிளண்டர் வச்சுட்டு பிளண்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை உங்கள் ஃபிங்கர்லேயே பிளண்ட் பண்ணாலும் ஓகே. நெத்தி மேலே இருக்க இந்த பிம்பிள் மார்க்ஸு பிம்பிள்ஸ் மேலெல்லாம் வந்து டாட்டாக வைக்கிறேன். ரொம்ப நிறையாலாம் நான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணலை. நம்ம மேக்கப் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி இருக்க மாதிரி லைட் மேக்கப் லுக் தான் வந்து நான் இன்றைக்கி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். வில்லேஜ் சைடில் இருக்க கேர்ள்ஸ் கூட வந்து இந்த மேக்கப் லுக் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். எலைகல் ப்ரோ கன்சீலர் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான கன்சீலர் தான். நம்ம ஆரஞ்சு கரெக்டர் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மேக்கப் பண்ணும்போது ஸ்கின் வந்து அவ்வளோ சூப்பராக ஈவனாக வந்து இருக்குது. நம்ம டார்க் ஸ்பாட்ஸ் எதுவுமே வந்து வெளியே தெரியல. செம்ம சூப்பர் ரிசல்ட் வரும். நான் உங்களுக்கு வந்து கிளைமேக்ஸில் ஃபைனல் ரிசல்ட் காட்டும் போது வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஆரஞ்சாக தெரியுது இல்லைங்களா, நம்ம கன்சீலர் வச்சு செட் பண்ணது ஆரஞ்சு கரெக்டர். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து சேம் எலைகல் ப்ரோவில் இருந்துட்டு கேரமல் ஷேடு எடுத்து வந்து நான் வந்து அதை வந்து பிளண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம ஆரஞ்சு கரெக்டர் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு அதை வந்து செட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபவுண்டேஷன் கூட வந்து இந்த ஆரஞ்சு கரெக்டர் வந்து மெர்ஜ் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து கன்சீலர் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஷேட்லேருந்து ஒரு ஷேட் வந்து லைட்டராக இருக்க ஒரு கன்சீலர் வச்சு வந்து நம்ம கன்சீல் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? இப்போ இந்த கன்சீலர் பண்ணதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு லூஸ் பவுடர் வச்சு வந்து செட் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து லாக்மியோட சன் எக்ஸ்பர்ட் காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லூஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹிமாலயோட பேபி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து செட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு மேப்ளின் ஃபிட்மிலேருந்து 330 டோஃபி ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து எக்ஸாக்டாக என்னோடய ஷேடாக வந்து இருக்கும். ரொம்ப சூப்பரான ஷேடு. டஸ்கி டோனில் இருக்கிறவங்களுக்கு வந்து 330 டோஃபி வந்து பர்ஃபெக்டான ஷேடு. இதை எடுத்து வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து டாட்டாக வச்சுட்டு வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் தெரியும். இது நம்ம ஸ்கின்னாக வந்து எந்த அளவுக்கு வந்து பிளண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறதே வந்து தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டான ஷேடாக இருக்குது எனக்கு வந்து மேப்ளின் ஃபிட்மியில் 330 ஃபவுண்டேஷன், ஓகேங்களா? டேம் பியூட்டி பிளண்டரை தான் வந்து நான் வச்சு வந்து பிளண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபிங்கர்லேயே கூட பிளண்ட் பண்ணலாம். பட் வந்து நம்ம பிளண்டரில் பண்ணுற அளவுக்கு வந்து ரிசல்ட் நம்மளுக்கு வராது. இந்த மாதிரி புஷ் பண்ணி வந்து நீங்கள் பிளண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கின்குள்ளே வந்து ஈவனாக வந்து மெர்ஜ் ஆகும். ஸோ அதுக்காக தான் ஃபவுண்டேஷன் வந்து நல்லா வந்து பிளண்ட் பண்ணணும். நம்ம பிளண்ட் பண்ணுறதுல தான் வந்து இருக்குது நம்மளோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து லைட் கவரேஜ்ங்கிறனால கொஞ்சமாக தான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஹெவி கவரேஜ் வந்து நீங்கள் போடுறீங்க, ஃபுல் ஹெச்டி லெவலில் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய ஃபவுண்டேஷன் வந்து எடுத்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் லுக் வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிடலாம். நான் வந்து பேசிக்காக வந்து மேக்கப் க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஃபவுண்டேஷன் கம்மியாக. இப்போ வந்து ஃபவுண்டேஷனோட ஸ்கின்னில் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐ மேக்கப்புக்கு வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். ஐ மேக்கப்புக்கு வந்து நான் ஐஷேடோ பேலட்டில் இருந்துட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் ஷேடு இருக்கிறது வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கு பேஸாக வந்துட்டு லைட் பீச் கலராக இருக்க மாதிரி நான் ஷேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் டிஸ்பிளேயில் என்னென்ன ஷேடு வந்து நான் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இந்த ஷேடை வந்து எடுத்துகிட்டு நான் வந்து இந்த காம்பேக்ட் பவுடரை வந்து நம்ம செட் பண்ணதுக்கு மேலே வந்துட்டு நான் வந்து இதை அப்ளை பண்ணுறேன் என்னோடய ஐஸ் மேலே. ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பேஸாக வந்து இருக்கும். நம்ம போடுற ஐ ஷேடோஸ் வந்து பிக்மெண்டேஷன் வந்து சூப்பராக இருக்கும். நான் ரெட் கலர் குர்த்திக்கு வந்துட்டு ரெட் கலர் ஐ ஷேடோ தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பேஸாக வந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த கலர் ஐ ஷேடோ வந்து நான் பிக் பண்ணி வந்து அப்ளை பண்ணுறேன். நல்லா வச்சு வந்து ப்ரஷில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பிளெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து நம்ம ஐ மேக்கப்போட ஃபினிஷிங் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் நம்பர் எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க என்ன ஷேட் அப்படின்ட்டு. நான் யூஸ் பண்ணுற ஐ ஷேடோ பேலட் வந்து ஏடிஎஸோட ஐ ஷேடோ பேலட். பிக்மெண்டேஷன் வந்து சூப்பராக தான் வந்து இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப பிக்மெண்டேஷன் வந்து செம்மையாகவே இருக்குது. அஃபோர்டபுளான ரேட்டில் ஒரு ஐ ஷேடோ பேலட் அப்படின்னா வந்து 500 rupeesக்குள்ளே அப்படின்னா ஏடிஎஸ் வந்து சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர்ஸும் வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து நான் அதை வச்சு செட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் என்னோடய ஐலிட்ஸில் வந்துட்டு இந்த ரெட் கலர் வச்சுட்டு வந்து நான் செட் பண்ணுறேன் என்னோடய ஐ ஷேடோ. நாங்கள் வீக் கட்க்கு வந்துட்டு அந்த ஷேடு வந்து நான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ அது கிளிப்பிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துருக்கும். ஸோ மெயினாக வந்துட்டு நான் ரெட் கலர் தான் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். கிறிஸ்மஸ் மேக்கப் லுக் அண்ட் தென் வந்துட்டு ரெட் குர்த்தி மேக்கப் லுக்குங்கிறனால இந்த மாதிரி வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ப்ரஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபிங்கர்லேயே கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய 2 ஐஸ்லேயுமே வந்து சேம் அதே மாதிரி ரெட் கலர் ஐ ஷேடோ வச்சு வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணி முடிச்சதும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி லைட் ரெட்டிஷாக வந்து நம்ம பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு வெளியே வந்து நம்ம கொஞ்சம் வந்து போல்டாகவே வந்துட்டு ஐஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து லுக் க்ரியேட் பண்ணிவிட்டு வெளியே போகலாம். நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். எடுத்து அடிக்கிற மாதிரி மேக்கப் லுக்காக இல்லாமல் சட்டில்டாக இருக்கும். மேக்கப் வந்து நம்ம போட்டிருக்கிற மாதிரியே இல்லாமல் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ்க்கு வந்து நான் இந்த ஒரு ஸ்கெட்ச் ஐலைனர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணது தான் ஸ்கெட்ச் ஐலைனர். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்கெட்ச் ஐலைனர் வந்து ட்ரை பண்ணலாம். என்னோட 2 ஐஸ்க்கும் வந்து நான் ஸ்கெட்ச் ஐலைனர் வச்சுட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளூ ஹேவனோட வால் ஃப்ரீ மஸ்காரா தான் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப வந்து பிக்மெண்டேஷன் சூப்பராக இருக்கும். ஐலாஷஸ் வந்து ரொம்ப கால் ஆகும். ஓகேங்களா, நான் வந்து ஐ லுக்கும் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்தால் வந்துட்டு ஒரு வந்து லேஸான ஒரு சட்டில் இருக்க மாதிரி ஐ லுக்குங்கிறனால வந்துட்டு லேஸாக தான் வந்து ஐலைனர் வந்து வரைஞ்சிருக்கேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது லிக்விட் ஐலைனர் இருந்தாலும் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ ஐலாஷஸ்க்கு வந்துட்டு மஸ்காரா தான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் லோவர் வாட்டர் லைன்லேயும் வந்து ஐலைனர் வரைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக தான் வந்து இருக்கும். நான் வந்து அப்பர் வாட்டர் லைனில் மட்டும்தான் வந்து இன்றைக்கி வந்து ஐலைனர் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் அப்படிங்கிறனால ஓகேங்களா, மஸ்காரா வச்சு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு வந்து லாக்மியோட ஐகானிக் காஜல் எடுத்துகிட்டு ப்ரஷில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸாக எனக்கு எங்கே வந்து விட்டுருக்கோ ஐப்ரோஸ் அங்கே மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் வந்து நான் ஃப்ளக் பண்ணல, அதாவது ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணல. ஸோ இக்னோர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். என்னால் பார்லர் போக முடியல அந்த இஷ்யூஸஸ்னால தான். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் மேக்கப்புக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து எடுத்துகிட்டே பண்ணுறேன். ஓகேங்களா, ஐப்ரோஸில் வந்துட்டு இங்கே ஃப்ரண்ட் சைடில் ஐப்ரோஸஸ் இல்லாத இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரௌனிஷ் ஷேடு வச்சுட்டு கூட ஃபில் பண்ணலாம். பட் நான் அதே பிளாக் ஷேடவே வச்சுட்டு வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஐப்ரோஸ் ஃப்ரண்ட்டில் இல்லாத மாதிரி இருக்கனால ஓகேங்களா, ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம லிப்ஸுக்கு வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு லிப்ஸுக்கு வந்து மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கறதுக்காக வந்து ஹிமாலயாவோட லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். லிப்ஸ் வந்து மாய்ஸ்சரைசேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹிமாலயா லிப் பாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து வெட் அண்ட் வைல்டில் இருக்க இந்த ரெட் கலர் ஷேடு தான் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். சேம் என்னோடய குர்த்தி ஷேடே வந்து இது இருக்கும். ஸோ இது அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டு இது வந்து ஒரு க்ரீமி மேட் லிப்ஸ்டிக். ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்துட்டு பேபி பவுடர் ஹிமாலயா பவுடர் வச்சுட்டு வந்து லிப்ஸ் மேலே வந்து நான் டச் அப் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஒரு மேட் லிப்ஸ்டிக்காக வந்து மாறிடும். ஸோ எந்த மாதிரி லிப்ஸ்டிக் ஹேக்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அப்ளை பண்ணாத மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஹேக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஐகார்டில் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன், இல்லை நீங்கள் பிளேலிஸ்ட்டில் கூட போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து நான் லிப்ஸ் வந்து செட் பண்ண முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் வச்சுட்டு வந்து பவுடர் வச்சுட்டு செட் பண்ணிக்கிறேன் மேக்கப்பை ஃபுல்லாக. நான் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணல, நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து நான் வெறும் காம்பேக்ட் பவுடர் மட்டும் வச்சு செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ்ஷுக்கு வந்துட்டு நான் வந்து இந்த ஐஷேடோ பேலட்டில் இருக்க ஒரு பிங்கிஷ்டு கலர் ப்ளஷ் எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ அழகாக அப்ளை ஆகுது அப்படின்னுட்டு. நீங்கள் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க.
சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக வந்து ப்ளஷ் வந்து எனக்கு அமைஞ்சிருந்தது. நம்மக்கிட்ட இருக்க ஐ ஷேடோஸ் நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி ப்ளஷ்ஷும் வந்து இருக்க மாதிரி, அதாவது அது ஐ ஷேடோ தான் நம்ம ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் 2 in பர்பஸ்க்காக. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் ஐ ஷேடோஸ் வாங்குறீங்க அப்படின்னா பிங்கிஸ்ட் கலர் இருக்க மாதிரி வந்து பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா நம்ம ப்ளஷ்ஷாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்து சப்பலாக வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கதே தெரியாத அளவுக்கு வந்து அப்ளை ஆகிருக்கு அப்படின்ட்டு. நான் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கான்டூரிங் பண்ணுறேன். கான்டூரிங் பண்ணிட்டு தான் வந்து ப்ளஷ் பண்ணணும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ப்ளஷ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கான்டூர் பண்ணுறேன். பட் மேக்கப் ப்ரொசீஜர் வேறு. ஓகேங்களா, கான்டூரிங் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் அதுக்கு வந்து ஒரு ப்ரௌனிஷ் ஷேட் எடுத்து தான் வந்து கான்டூரிங் பண்ணேன். கான்டூர் பண்ணிட்டு வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த ஸ்கின்னில் வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஈவனாக வந்து தெரியும் எவ்வளோ அழகாக வந்து கான்டூரிங் செட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் ஸ்டெப்புக்கு ஹைலைட்டிங்க்கு வந்து கால் அப்படிங்கிற ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். கோல்டன் வந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஹைலைட்டர் ஷேட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து என்னோடய நோஸ் மேலே, அதுக்கப்புறம் வந்துட்டு கன்னத்துலலாம் வச்சுட்டு வந்து நான் ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன். லிப்ஸ் மேலெல்லாம் எவ்வளோ அழகாக ஹைலைட் ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் நீங்கள் வாங்குகிற ஐ ஷேடோஸ்லேயே வந்து கிளிட்டர் இருக்க மாதிரி கூட பார்த்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஒயிட்டிஷ்டு கிளிட்டர், கோல்டன் கிளிட்டர்ஸ் இருக்க மாதிரி ஷேட்ஸ் வாங்கினீங்க ஐ ஷேடோஸ் அப்படின்னா அதில் இருக்க உங்களுக்கு ஐ ஷேடோஸே கூட போதும் ஹைலைட்டிங்க்கு. செம்ம சூப்பர் பிக்மெண்டேஷனாக வந்து அமையும். ஓகேங்களா, ஸோ ஐ ஷேடோஸ் ஒன்று வாங்கணும், நல்லதாக வாங்கணும் அப்படின்னாவே கூட போதும். நம்மளுக்கு ஆல் மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஸ்கின்னில் வந்து மெர்ஜாக இருக்கிறதே தெரியாது. லைட்டிஷாக இருக்கக்கூடிய ஒரு வந்து க்ளோ வந்து கொடுக்கும். நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டும் போது உங்களுக்கு வந்து தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேக்கப் லுக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து இயரிங்ஸ் வந்து இந்த மாதிரி சந்துபள்ளி இயரிங்ஸ் தான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பர் டூப்பரான ஒரு எலகண்ட்டான கிறிஸ்மஸ் மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து லுக் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கண்டிப்பாக கேர்ள்ஸ் எல்லோரும் வந்து வீட்டில் இந்த மேக்கப் லுக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேக்கப் லுக்கில் வந்து ப்ளஷ் ஆகட்டும், ஹைலைட்டிங் ஆகட்டும், ஐ ஷேடோஸ் ஆகட்டும் அவ்வளோ அழகாக வந்து அமைஞ்சிருந்தது. எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிட்டுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறது எவ்வளோ அழகாக வந்து ஸ்கின்னில் மெர்ஜ் ஆகிருக்கு, நம்மளை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே வந்து தெரியும். அந்த ஹைலைட்டர்ஸ் சொல்லிட்டு எல்லாமே. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.